சில குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், சின்ன அந்த இடத்துல பிளட் லீக் இருக்கும். அதுதான் என்ன ஆகும், ஒரு பக்கம் ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி தெரியும். ஈவினிங் கோலிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சாயந்திரம் ஆனா பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வயிறு பயங்கரமா முறுக்கி, முறுக்கி வலி வர ஆரம்பிச்சுரும். அதனால அவங்க பாட்டுக்கு அழ ஆரம்பிப்பாங்க. அவங்ககிட்டயே குடுத்துருங்க. அவங்களா எடுத்து மென்னு சாப்பிடட்டும்னு சொல்றோம். ஏன்னா, அதுவுமே வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் ஒரு சென்சரி ஸ்டிமுலேஷன் மட்டும் தான். டீத் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காது. அது என்னாகும், பாப்பா வந்து அம்மா கிட்ட பால் குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பல்லு உள்ள முழுங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாருமே வீட்ல பார்த்தீங்கன்னா, ஃபீவருக்கு மெடிசின் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? யார கேட்டாலும் கண்டிப்பா பேராசிட்டமால் சிரப் இருக்கும். யூசுவலி நீங்க என்னதான் பொத்தி பொத்தி பார்த்தாலும், ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துல 8 to 9 டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்துரும். ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலுமே ஹாஸ்பிட்டல் போறது, இல்ல அதுக்குன்னு தனியா ஒரு ப்ராடக்ட் வாங்குறதெல்லாம் தாண்டி, ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது இருக்குமா? அத ஃபர்ஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவோம். ஆனா, அதுவே குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளா இருந்தாலும், இந்த மாரி ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் ட்ரை பண்றது சரிதானான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, அது ரொம்பவே சிவியரா போய் முடியும்ல. ஸோ குழந்தை வளர்ப்புல நம்ம அன்றாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன? அது உண்மையிலேயே அவங்களுக்கு ஹெல்தியானது தானா? அப்படின்றத கிளியர் பண்றதுக்காக, நம்ம கூட பீடியாட்ரிஷியன் டாக்டர் ஆர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ குழந்தை வளர்ப்பு அப்படின்றது நெறைய விஷயங்கள் ஹோம் ரெமெடிஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பெரியவங்க சொல்லி சொல்லி கேட்டு தான் நம்ம வந்து அதெல்லாமே பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது குழந்தைங்கள குளிப்பாட்டும்போது உடம்புல வந்து ஹீட்டா இருக்கும். அத நான் வந்து சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல, காதுலலாம் எண்ணெய் ஊத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஊத்துறது நல்லது தானா? இல்ல அதனால ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? யூசுவலி குழந்தை வந்து குளிக்க வைக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி கண்ணுல, காதுல வந்து எண்ணெய் விடுறது வந்து ஆக்சுவலி ரொம்பவே வந்து தவறான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம கண்ணுல ஆல்ரெடி ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக லியூப்ரிகன்ட் இருக்கு. அதுவும் இன்னொன்னு நம்ம அடிக்கடி வந்து கண்ணு சிமிட்டுறதுமே பார்த்தீங்கன்னா, ட்ரை ஆகாம பிரிவென்ட் பண்றது தான். அதே மாதிரி காதுல ஆக்சுவலி வந்து ஈஸியா இந்த மாரி எண்ணெயெல்லாம் போடும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல ஆக்சுவலி இருக்கிற அந்த பிஹெச் பேலன்ஸ் லாஸ் ஆகி ஈஸியா இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி உடம்போட சூட்டுக்கும், இந்த கண்ணுலயும், இதுலயும் வந்து போடுறது வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பெரியவங்க இது பண்ணாலுமே அது ஹீட் சரியாகுன்றது இல்லையா? ஹீட்டுன்னு வந்து ஆக்சுவலி வந்து அது என்ன மீன் பண்றாங்கன்னு தெரியல. மேபி கண்ணு ரெட்டா இருக்கிறதுனாலயோ, இல்ல கண்ணு ட்ரைனஸ்னால அவங்க கொஞ்சம் உடம்பு சூடா இருக்குன்னு யோசிப்பாங்க இல்லையா? ஸோ கண்ணு ட்ரையா இருக்கு அப்படின்னா, ஒண்ணு வந்து சரியான தூக்கம் இருக்காது. இல்ல ரொம்ப டஸ்ட்டான ஒரு என்விரான்மென்ட்ல வொர்க் பண்ணும்போது, அந்த இரிட்டேஷன்னால கண்ணு எரிச்சலா இருக்கலாம். அதனால ரெட்டாவும் இருக்கலாம், இரிட்டேஷன் இருக்கலாம். அததான் என்ன பண்றாங்க, உடம்பு சூடாயிடுச்சுன்னு மீன் பண்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கு தேவைப்பட்டா நம்ம வந்து ஆப்தல்மாலஜிஸ்ட்ட பார்த்தா அவங்க ஒரு சில ஐ டிராப்ஸ் குடுப்பாங்க. அதாவது அந்த அந்த எரிச்சல வந்து கம்மி பண்றதுக்காக. அந்த மாதிரி போடலாமே தவிர, ஆயில் வந்து எந்த விதத்திலயுமே யூஸ் ஆகாது. ஓகே. இதே மாரி தான் காதுல அடப்பு இருக்கும். இல்ல மூக்குலயுமே அடப்பு இருக்கும். பட்ஸ்லாம் யூஸ் பண்ணா மாட்டிக்கும்ன்னு சொல்லிட்டு, நல்லா குழந்தைய எடுத்து கையில வச்சு ஹூன்னு ஊதிலாம் விடுவாங்க மூக்குலலாம். அந்த மாரி பண்றதுனால எதுவும் பிரச்சனை ஏற்படுமா? இல்ல ஆக்சுவலி நம்மளோட வாயில பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பாக்டீரியாஸ் இருக்கு. எவ்ரிபடி ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி அந்த குழந்தைக்கு எந்த இன்ஃபெக்ஷன் இல்லாம இருக்கும். நம்ம அந்த இருக்கிற சளிய எடுத்து விடுறோம்னு சொல்லி ஊதும்போது என்ன ஆகும், நம்மளே டெலிபரேட்டா வந்து குழந்தையோட மூக்குல அவ்ளோ பாக்டீரியாவ உள்ள போட்டு, அதே ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி இருக்கிற சளி மோசம் வேணா ஆகும். ஸோ அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில நெறைய விஷயம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இட் இஸ் பீன் டிசைன்ட் ஸோ தட் அதாவே அது தன்னா கிளியர் பண்ணிக்கும். இப்போ அதில ஹே லைக் நோஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய குட்டி குட்டி ஹேர்ஸ் இருக்கும். அந்த ஹேர்ஸோட வேலை என்ன? உள்ள வந்து ஏதாவது டஸ்ட் ஏதாவது ஆச்சுன்னா, சின்ன சின்ன அது பிரஷ் மூவ்மெண்ட் மாரி மூவ் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணும், முடிஞ்ச அளவுக்கு அது வெளிய தள்ளிடும். அதே மாரி தான் காதுலயுமே. ஸோ அது வேலைய அது தானா பண்ணும். நம்ப வந்து எதுவும் பண்ணி, அத இன்னும் மோசமாக்காம இருந்தா சரி. ஓகே. இந்த மாரியான விஷயங்கள்லாம் மோஸ்ட்லி பண்றது குழந்தைய குளிப்பாட்டும்போது தான். வீட்ல பெரியவங்க இல்லனாலும், இப்பலாம் குளிப்பாட்டுறதுக்குன்னு குழந்தைய குளிப்பாட்டன்னு ஒரு பாட்டி யாராவது இருப்பாங்க. அவங்க வந்து தான் குளிப்பாட்டுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, "மூக்கு ரொம்ப சப்பையா இருக்குப்பா. இப்ப எடுத்து விட்டா தான் அது நல்லா வளரும். அதே மாரி தலை என்ன வீங்குன மாரி இருக்கு. போட்டு ஒரு அழுத்து அழுத்துனா தான் கரெக்ட்டான ஷேப்ல வரும்னு" அந்த போட்டு அமுக்குறது, இப்படி இழுக்கிறதெல்லாம் பண்றாங்கல்ல. அதெல்லாம் பண்ணலாமா? இப்ப குழந்தை நார்மல் டெலிவரி அந்த மாதிரி, இல்ல வந்து ரொம்ப நேரம் வந்து என்ன ஆகும், தலையில வந்து பெல்விஸ் அதாவது நம்மளோட அந்த இடுப்பு போன் இல்லையா? அங்க வந்து தலை இருக்கும்போது, இனிஷியலா குழந்தைங்களோட போன்ஸ் வந்து ஒரு மாதிரி சாஃப்ட்டா தான் இருக்கும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல பிரஷர் குடுக்கும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல லைட்டா கொஞ்சம் நீர் கோத்தா மாதிரி, பொறக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ எல்லா குழந்தைக்கும் எக்ஸாக்ட்டா பொறக்கும்போதே ரவுண்ட் ஷேப் ஹெட் இருக்காது. அந்த குழந்தையோட தலை வந்து மோல்ட் ஆகும். அதாவது குழந்தை வந்து ஆக்சுவலி கீழ படுத்து உருள ஆரம்பிக்கும். தலைய வந்து இப்டி இப்டி திருப்பும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷேப் மாறிடும். ரொம்ப ரேர்லி ஒரு சில குழந்தைக்கு போன் சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஹெட்டோட ஷேப் வந்து மாறி இருக்கலாம்.
ஸோ நம்ம இப்படி புடிச்சு விடுறதுனால வந்து ஆக்சுவலி வந்து அந்த ஷேப் வந்து பெருசா சேஞ்ச் ஆக போறது கிடையாது. அந்த குழந்தைக்குன்னு என்ன ஷேப் இருக்கோ, ஸோ அது வந்து அப்படியே இருக்கும். இன்னொன்னு அந்த நீர் கோத்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அத நாங்க கேப் புட்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப நேரம் ப்ரெஷர்ல அப்படியே குழந்தை பொறக்க கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு பல்ஜ் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், சின்ன அந்த இடத்துல பிளட் லீக் இருக்கும். அதுதான் என்ன ஆகும், ஒரு பக்கம் ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி தெரியும். அது வந்து ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்கா அந்த கேப் புட் வந்து 3 to 5 டேஸ்ல தானாவே அது செட்டில் ஆயிடும். அதே மாரி ஒரு வேள பிளட் கலெக்ட் ஆகி அதனால ஸ்வெல்லிங் வருதுன்னா, அது ஒரு 1 வீக் 1 மந்த் டூ 1 1/2 மந்த்ஸ்ல அதுவுமே தானா செட்டில் ஆயிடும். ஸோ நம்ம வந்து அந்த மாரி பண்றதுனால அது இட்ஸ் நாட் கோயிங் டூ பி யூஸ்ஃபுல் ஆக்சுவலி. ஓகே. உடம்புல வர நெறைய பிரச்சனைகள் பார்த்தா அதுவாவே கியூர் ஆயிடும். நம்ம எதுவும் பெரிய பிரச்சனைய ஆக்கி விட வேண்டாம்னு ஆமா. தான் ஈவன் சொல்றீங்க. அதே மாதிரி அந்த மூக்கு சொன்னீங்க இல்லையா? ஸோ ம். அந்த மூக்கோட போனுமே பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து அந்த குழந்தை வளர வளர அதுக்கு இப்ப எல்லாமே ஜெனடிக்கலி டிசைன்டு தான். ஸோ ஆல்மோஸ்ட் அப்பா, அம்மாவோட ஜெனடிக்கல் இதுவா தான் வந்து அந்த குழந்தையோட மூக்கு ஷேப்பும் எல்லாமே வரும். நம்ப பொறக்கும்போது எல்லா குழந்தைக்கும் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வளர வர அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அதுக்கேத்த மாதிரி வந்துரும். ஓகே. இதே மாரி தான் குழந்தை ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருக்கு. கையில தூக்கி வச்சதுனாலலாம், விழுந்துருச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லி தொட்டில்ல போட்டு நல்லா ஆட்டி, ஆட்டி, ஆட்டி இப்படி ஆட்டுவாங்க. அதுக்கப்புறம் டயர்ட்ல அதுவே தூங்கிடும் போல, சரியாயிடுச்சு பாத்தியா, அதனால தான் இப்ப தூங்குது அப்படின்னுவாங்க. ஸோ அந்த விழுதுன்றது உண்மைதானா? என்ன மாரியான பிரச்சனை ஏற்படும்? அதுக்கு இந்த மாரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாமா? உர விழுறதுனா என்னன்னு நீங்க யோசிக்கிறீங்க? லைக் ஏதோ உங்களோட டெர்ம்ஸ்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க நான் அத? என்ன நெனச்சேன்னா, மேபி மசில் ஏதாவது டைட் ஆயிருச்சோ, அதனால ஆமா. அழுறாங்களோ அப்படின்ற மாரி நெனச்சேன். ஆக்சுவலி உரம் விழுறது பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்த்தீங்கன்னா, கழுத்த சரியா குழந்தையோட தலை சரியா புடிச்சு தூக்காம இருக்கிறதுனால, அது கழுத்துல சுளுக்காயிடுச்சு. ம். அதனால குழந்தை வலியில அழுது அப்படிங்கிறது தான் உரம். ஆக்சுவலி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் படி. ஆஸ் சச் பார்த்தா அந்த குழந்தை அழுவறதுக்கு நெறைய ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து ஆப்வியஸ்லி நம்ம குழந்தையோ ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 to 4 மந்த்ஸ் ஆகும் அந்த தலை நிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சரியா தூக்கலனாலும், கண்டிப்பா குழந்தைக்கு அந்த அ ஜாயிண்ட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். அது நம்ம பண்ணணும். ஆனா உரம் விழுது அப்படிங்கிறதுக்காக அது க்ரை பண்றது நெறைய ரீசன் இருக்கு. ஒண்ணு அது தூக்கி அதுக்கு வந்து அந்த ஒரு கம்ஃபோர்ட் வேணும். அல்ல அந்த ஒரு நம்மளோட அந்த ஒரு அரவணைப்பு வேணும். அதுக்காக அழலாம். இல்ல பசியில அழலாம். இல்ல பூச்சி ஏதாவது கடிச்சிருக்கலாம். இல்ல சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, டயப்பர்ல வந்து யூரினோ இல்ல மோஷன் பாஸ் பண்ணது அந்த இரிட்டேஷன்ல அழும். ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 1 1/2 மந்த்ஸ் அந்த டூ 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் கோலிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சாயந்திரம் ஆனா பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வயிறு பயங்கரமா முறுக்கி, முறுக்கி வலி வர ஆரம்பிச்சுரும். அதனால அவங்க பாட்டுக்கு அழ ஆரம்பிப்பாங்க. எதனால அப்படி ஸோ, ஆகுது? அந்த கோழிக்குக்கு பெரிய ரீசன் எதுவும் இல்ல. இட் இஸ் அது வந்து ஆக்சுவலி அதாவே வந்து அதா போயிடும். அந்த மாதிரி 1 1/2 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா, குழந்தை பயங்கரமா அழ ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி தானாவே செட்டில் ஆயிடும். ஃபீட் பண்ணாலோ, இல்ல தோள்ல போட்டு தட்டினாலோ தானா சரியாயிடும். ரொம்ப சிவியரா இருக்கு அப்டின்னா வேணா, அதுக்குன்னு ஒரு ட்ராப்ஸ் இருக்கு. உங்க பீடியாட்ரிஷியன் வந்து ஆக்சுவலி சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ, இந்த மாதிரி ரீசன்னால தான் அந்த குழந்தை அழுமே தவிர, நம்ம இந்த போட்டு முறத்துல போட்டு ஆட்டுறது, தலைகீழ போட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதனால நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இப்போ வேகமா போட்டு முறத்துல போட்டு ஆட்டும்போது என்னாகும்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? குழந்தையோட தலை, அந்த போன்ஸ்லாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஸோ ஈஸியா பிரெயின் வந்து டேமேஜ் ஆகி பிளட் லீக் அதாவது அ செரிப்ரோவாஸ்குலர் பிளட் லீக், ஹெமரேஜ் அந்த மாரி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப போட்டு ஆட்டும்போது தேவையில்லாம நம்மளே என்ன பண்ணுவோம், குழந்தையில இருக்கிற அந்த கழுத்து போன்ஸ வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ வராத பிரச்சனைய வர கண்டிப்பா வச்சுருவோம். வராத பிரச்சனை வந்துரும். அப்படியே விட்டாலே அந்த குழந்தை தானாவே செட்டில் ஆயிடும். ஓகே. இப்போ அதே மாரி குழந்தைங்களுக்கு வந்து பல்லு வளரல அப்டின்னா, எள்ள எடுத்து கொஞ்சம் கீறி விட்டோம்னா, சீக்கிரமா வளர்ந்துரும் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த மாரி கீறி விடுவாங்க லேஸ் லேசா. அதெல்லாம் பண்ணலாமா? யூசுவலி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 to 7 மந்த்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு பல்லு முளைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஒரு சில குழந்தைக்கு பொறக்கும்போதே வந்து இந்த நேட்டல் டீத்ன்னு சொல்லுவாங்க. பொறக்கிறப்பவே பல்லோடவே பொறக்கும். அது வந்து நம்ம உண்மைய டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு வேளை ரொம்ப லூஸா இருந்தா மட்டும் உள்ள போக சான்ஸ் இருக்குங்கிறதால, அது மட்டும் தேவைப்பட்டா ரிமூவ் பண்ணுவோம். ஸோ 6 மந்த்ஸ்ல வர பல் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒன் பை ஒன்னா அது கீழ 2 பல்லு வரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களுக்கு பல்லு வர ஆரம்பிச்சுரும். நம்ம அப்படி வெயிட் பண்றதா இருந்தா 1 இயர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு பல்லுமே வரல அப்படின்னா, அப் டூ 1 இயர் நம்ம வெயிட் பண்ணுவோம். 1 இயர்க்கு மேலவும் பல்லு வரலன்னா, அந்த பல்லு டிலே ஆவறதுக்கு ஒரு சில காரணம் இருக்கு. ஒண்ணு கால்சியம் டெஃபிஷியன்சி அதாவது கால்சியம் கம்மியா இருக்கலாம். விட்டமின் டி கம்மியா இருக்கலாம். ஒருவேளை குழந்தைக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது போன் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா, சம்டைம்ஸ் பல்லு வந்து கொஞ்சம் லேட்டா வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒரு 1 இயர்க்கு மேல வெயிட் பண்ணி, உங்களுக்கு பல்லு ஒண்ணு கூட முளைக்கல அப்படின்னா, பீடியாட்ரிஷியன போய் பார்த்தா, இந்த ரீசன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ குழந்தையோட வளர்ற அந்த கம்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்னு ரொம்ப ஒரு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்னஸ் இருக்காது. அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து அந்த எள்ளுலாம் வச்சு கீறும்போது என்ன ஆகும், நல்லா இருக்கிற கம்ஸ வந்து நம்ம டேமேஜ் பண்ணி விடுவோம். இதனால அந்த இடத்துல ஒரு காயம் ஆயிடலாம். ஸோ ப்ளீட் ஆகலாம். ஸோ அதுவே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ 1 இயர்க்கு மேல பல்லு முளைக்கலன்னா, நீங்க பீடியாட்ரிஷியன்ட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ரீசனா இருக்குங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் நம்ம கிடைக்கும்.
ஓகே. எத்தன வயசு வரைக்கும் இப்ப நம்ம பல்லெல்லாம் வளரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவல பண்ணோம். ஏன்னா, சில குழந்தைங்களுக்கு பார்த்தா பொறக்கும் பொழுதே 1, 2 பல்லு இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலயும் எதுவும் பிரச்சனை இல்லைங்களா? அதுதான். அது இப்போ பொறக்கும்போது அந்த நேட்ரல் டீத்தோட பொறக்குறாங்க அப்படின்னா, சில பேருக்கு டீத்தாவே இருக்கும். சில பேருக்கு அந்த இடத்துல சும்மா சத மட்டும் கொஞ்சம் மேல தூக்குன மாதிரி இருக்கும். சத மாதிரி இருக்குன்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம். இல்ல அந்த டீத் நல்லா ஸ்ட்ராங்கா லைட்டா தெரியுது. நல்லா உள்ள தான் இருக்கு. அது ஆடி உள்ள முழுங்குறதுக்கு வாய்ப்பு இல்லன்னா, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சில டீத் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காது. அது என்னாகும் பாப்பா வந்து அம்மா கிட்ட பால் குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பல்லு உள்ள முழுங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நம்ம அத ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணாலும் கண்டிப்பா திரும்ப அந்த குழந்தைக்கு பல்லு முளைக்கும். அது எடுத்ததுனால அந்த இடத்துல பல்லு முளைக்காதுங்கிற பிரச்சனை எதுவும் கிடையாது. 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ 1 இயர்க்கு அப்புறம் பல்லு முளைக்கல அப்டின்னா, நீங்க கண்டிப்பா உங்க டாக்டர ஓகே. இப்போலாம் வந்துட்டு சென்சரி ப்ளே அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி நெறைய கேள்விப்பட முடியுது. அப்படி இருக்கும்போது நெறைய பேரு ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்கள மண்ணுல போட்டு சேத்துலலாம் அப்படியே விளையாட விடுங்க. அப்பதான் வந்து அதுங்களுக்கு இம்யூனிட்டியே அதிகமாகும். நீங்க பாட்டுக்கு பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் இந்த ஃபீவர்லாம் வரும் அப்படின்னுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா, இந்த மாரி சேத்துலலாம் விளையாண்டா தான் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாரி ஆச்சு. இன்னொரு பக்கம் இப்போ சென்சரி ப்ளேன்னு சொல்லிட்டு மட்ல விளையாண்டுட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி வரதுன்னு அந்த ஒரு டெர்மாவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ என்ன மாதிரி பேரண்டிங் பண்றது கரெக்ட்டா இருக்கும்? ஸோ சென்சரி ப்ளே நல்ல விஷயம் தான். பிகாஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஸ்டிமுலஸ் குடுக்குறோமோ, அது வந்து என்னாகும், அவங்களுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டி அதாவது அவங்களுக்கு எல்லா பிரெயின்ல இருக்கிற நெறைய ஏரியாஸ வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணும். இப்போ சென்சரி ஆக்டிவிட்டி எது குடுக்குறோம்? அவங்க ஒரு மண் ஏதாவது வந்து டச் பண்ணி விளையாடுனா, அவங்களுக்கு அந்த கையில அந்த சென்சேஷன் தெரியும். அது வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிடுறதுக்கு, அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு இப்ப அதே மாரி தான் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ் ஒரு நல்லா உட்கார்ந்து ஓரளவுக்கு கம்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம், அவங்ககிட்டயே குடுத்துருங்க. அவங்களா எடுத்து மென்னு சாப்பிடட்டும்னு சொல்றோம். ஏன்னா, அதுவுமே வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் ஒரு சென்சரி ஸ்டிமுலேஷன் மட்டும் தான். ஸோ, நீங்க அது மண்ணுல மட்டும்னு இல்ல, யூசுவலி நீங்க என்னதான் பொத்தி பொத்தி பார்த்தாலும், ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துல 8 to 9 டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்துரும். ஓகே. ஸோ அப்ப மாசத்துக்கு ஒரு தடவ கண்டிப்பா ஆல்மோஸ்ட் இருந்துரும். ஓகேங்களா. பட் என்னன்னா, அது மைல்டு இன்ஃபெக்ஷனா இல்ல சீரியஸான இன்ஃபெக்ஷனாங்கிறத பொறுத்து நம்ம அத ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம பாடியிலே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இம்யூனிட்டி இருக்கு. ஒண்ணு இன்னேட் இம்யூனிட்டி, இன்னொன்னு அடாப்டிவ் இம்யூனிட்டி. இன்னேட்னா நம்ம பாடியிலேயே இருக்கிற இம்யூனிட்டி. அடாப்டிவ்னா ஒரு விஷயம் நமக்கு வந்து நம்ம பாடி வந்து ஓகே இது நம்மளுக்கு ஒத்துக்கல அப்டின்ட்டு பாடியே என்ன பண்ணும் அடாப்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம பாடி வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தைங்கள வந்து வெளிய விட்டு விளையாடும்போதோ, அந்த மாரி என்னாகும், ஒரு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு வந்து, அது மூலமா அவங்க பாடி வந்து ரெடி ஆயிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த இன்ஃபெக்ஷன் வந்தா, அது சீரியஸா ஆகாம புரொடெக்ட் பண்ணிக்கும். ஸோ மைல்டர் அதாவது நம்ம நார்மல் என்விரான்மென்ட் அந்த ஃபேக்டர்ஸ்க்கு குழந்தைய எக்ஸ்போஸ் பண்றதுல தப்பே கிடையாது. புரொவைடட் அது கொஞ்சம் சீரியஸா இருக்கு அப்டின்னா, அதுவுமே வந்து நம்ப லைக் நெக்லெக்ட் பண்ணாம கரெக்ட்டா நம்ப டாக்டர் கிட்ட பார்த்துடணும். ஒரு சில சிம்ப்டம்ஸ் இருக்கும். லைக் ரொம்ப மூச்சு வாங்குது, இல்லன்னா குழந்தை ஃபீடே பண்ண மாட்டேங்குது, ரொம்ப லெத்தார்ஜிக்கா, டல்லா இருக்கு. அந்த மாரி கொஞ்சம் சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்டின்னா, நம்ப உடனே அட்ரெஸ் பண்ணி ஆகணும். ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஃபீவர் வந்துரும் அப்படின்றப்போ, ஒரு மாசமும் கண்டிப்பா வந்து டாக்டர போய் பார்க்க வேண்டியது அவசியம் தானா? இல்ல ஜெனரல் மெடிசின்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ ஒரு ஃபீவருக்கு, காஃப்க்கு அந்த மாதிரியான மெடிசின்ஸ் குடுக்கலாமா? இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். யூசுவலி வந்து ஒரு வைரல் ஃபீவராவே இருந்தா கூட, ஒரு 2 to 3 டேஸ் இருந்துட்டு அதாவே செட்டில் ஆயிடும். ப்ரொவைடட் அந்த குழந்தையோட இம்யூனிட்டி நல்லா இருந்தது அப்டின்னா, அது பெருசா ஒரு அந்த குழந்தைக்கு ஃபீவரே இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, குழந்தை ஆக்டிவா தான் இருக்கும். ஃபீவருக்கு மெடிசின் குடுத்தாங்கன்னா, அடுத்த செகண்ட் ஆக்டிவ் ஆயிடும். ஃபீவர் டைம்ல மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கும். அத தவிர்த்து அதோட ஃபுட்லயோ, அதோட ஆக்டிவிட்டிலயோ மத்த எதுலயுமே எந்த தொந்தரவும் இல்லன்னா, யூ கேன் வெயிட். பட் 3 to 4 டேஸ்க்கு மேல ஹெவி ஃபீவர் இருக்கு. அதாட்டும் 101க்கு மேல ஹெவி ஃபீவர் இருக்கு. இல்ல அதான் சொன்ன மாதிரி குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது. நல்லா ஓடி ஆடி விளையாடுற குழந்தை அப்படியே படுத்த படுக்கையாவே இருக்கு. யூரின் சரியா போமாட்டேங்குது. இல்ல டயரியா வந்துருது. இந்த மாரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, அப்போ நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இந்த 8 to 9 டைம்ஸ் நான் சொல்ற இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இவ்ளோ சீரியஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, மூக்கு ஒலிக்கிட்டு இருக்கும். இல்ல ஒரு அப்பப்போ ஜஸ்ட் ஒரு காஃப் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து டாக்டர பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பேசிக் மெடிசின்ஸ் இப்ப எல்லாருமே வீட்ல பார்த்தீங்கன்னா, ஃபீவருக்கு மெடிசின் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? யார கேட்டாலும் கண்டிப்பா பேராசிட்டமால் சிரப் இருக்கும். ஸோ உங்களோட டாக்டர் ஆல்ரெடி பிரிஸ்கிரைப் பண்ண அந்த டோஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம், இனிஷியலா அந்த ஃபியூ எபிசோட்ஸ்க்கு நீங்க குடுக்கலாம். பட் நான் சொன்ன மாரி ஒரு 3 to 4 டேஸ் மேல ஆகுது, இந்த சிம்ப்டம்ஸ் இருந்ததுன்னா, பெட்டர் டூ சீ த டாக்டர்.